கம்மிங் டு டாபிக். சார் ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா? ஒரு 4-5 நிமிஷம் கொஞ்சம் சேட் பாக்ஸில் அமைதியாக இருங்க. நான் அதுக்குள்ளே இந்த ட்ராப் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா அகெயின் இது ஒரு சென்சிட்டிவ் டாபிக். ஸோ நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டோம், எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கல, நாங்கள் 1 இயர் ட்ராப் எடுக்கலாமா? ஒரு சில பேர் வந்து இதில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் 12th முடித்தவங்க இருப்பீங்க, ஒரு சில பேர் 12th அப்புறமேல் பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ராப் எடுத்தவங்க, இன்னொரு சில பேர் 2 இயர் ட்ராப், இன்னொரு சில பேர் 3 இயர் ட்ராப், இன்னொரு சில பேர் 4 இயர் ட்ராப், இன்னொரு சில பேர் 5 இயரில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பட் அத்தனை ட்ராப் எடுக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, அப்போ அகெயின் நான் ஒரு ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வியும் நீ ஒன்ட்ட கேளு. நான் முன்னாடி சொன்னது தான், நீ எதுக்காக டாக்டர் ஆகணும்னு நினைக்க? ஏன்னா ஒரு சில பேர்லாம் 3 வருஷம் ட்ராப் எடுக்கிறீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் காலேஜ் போயிருந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ எதுக்காக டாக்டர்? அப்படி என்ன நீங்கள் டாக்டர் ஆகிட்டு பண்ண போகிறீங்க? இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்ட்ரீமே சர்வீஸ் தான். நான் பண்ணுறது சர்வீஸ் தான். சரியா? உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுறது சர்வீஸ் தான். பெட்ரோல் பம்பில் நின்று ஒருத்தர் பெட்ரோல் ஊற்றுறாருன்னா அவரும் உங்களுக்கு பண்ணுறது சர்வீஸ் தான். ஸோ சர்வீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் இருக்குது. டாக்டரை மட்டும்தான் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எந்த கோர்ஸ் எடுத்தும் அதில் டாப்பில் போகலாம். பிகாஸ் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 11th 12th டாப்பராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சரியா? இதில் சேட்டில் இப்போ லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா 450க்கு மேலே மார்க் வாங்கினவங்க தான். 500க்கு 450க்கு 600க்கு 450க்கு மேலே மார்க் வாங்கினவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. உன் கிளாஸில் படிக்காமல் இருந்தவங்க எல்லாருமே இந்நேரத்துக்கு போய் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலேஜில் போயிருந்தாங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பாங்க. நம்ம இன்னும் காலேஜ்க்கே போகலை. அப்போ இவ்வளோ ஒர்த்தா இந்த கோர்ஸு? இந்த கோர்ஸ்க்காக நீங்கள் 4 to 5 இயர்ஸ் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. சார் நான் ட்ராப் எடுத்தேன் சார், கஷ்டப்பட்டேன். சரி, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலை. டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலைன்னா நோ ஒர்க் இஸ் டன். அப்போ நானும் அதே தான் சொல்ல போகிறேன். நீங்கள் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சீட்டு கிடச்சிருச்சா? காலேஜ் போயிட்டீங்களா? இல்லை. அப்போ இந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நோ ஒர்க் இஸ் டன். அதுதானே கணக்கு. அப்போது நான் இன்னொரு ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா? இந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பாக எனக்கு அந்த சீட் தான் வேணுமா? நான் டாக்டர் தான் ஆகணுமா? என் வேறு ஏதாச்சும் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்க முடியாதா? இதுக்கான பதில் பார்த்துக்கோ. சரியா? ரெண்டாவது, ஃபேமிலி சிச்சுவேஷன் பாரு. ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் வீட்டில் என்ன சொல்கிறாங்க. ஓகேவா? வீட்டில் இன்னொரு வருஷம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஓகே. ஏன்னா வீட்டோட சப்போர்ட் தான் ப்ரைமரி, அதுக்கப்புறம் தான் எதுனாலும். ஸோ வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்பேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க காமனாக? இல்லைனா வீட்டில் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா வீட்டில் பார்த்தோன்னா உன்னை நம்பி, ஓகேவா, விட்டுருக்காங்க. சரி, ஆல்ரெடி விட்டாங்க, 2 வருஷம் விட்டாங்க, 3 வருஷம் விட்டாங்க, 4 வருஷம் விட்டாங்க, உன்னை நம்பி விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து ரிசல்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். பட் நீங்கள் ரிசல்ட் ப்ராப்பராக கொடுக்கல. அப்போது அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. நிறைய பேர் சார் எங்கள் வீட்டில் கோவப்பட்டு திட்டுறாங்க. ரைட்ஸ் இருக்கியா? உனக்காக அவங்க கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? நீ படிக்கிறப்ப எத்தனை தடவை அம்மா வந்து பையன் படிக்கிறானா இல்லையான்னு பார்த்துருப்பாங்க. பையனுக்கு எதாவது சாப்பாடு வேணுமா, சாப்பிட்டு படிக்கிறானா, கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையா? நீங்கள் ஒருத்தவங்க இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ அவங்க தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அப்போ அவங்க எப்படி ஃபீஸ் கட்டினாங்கிறது உனக்கு அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா ஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க. அப்போது பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறது ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா? இல்லை வேறு காலேஜில் சேர்ந்துட்டு நீ இதை படித்தா ஓகேன்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸோட கோபம் நியாயமான கோபம். சரியா? பேரண்ட்ஸ் கோபம் 1 வாரம் இருக்கும், 2 வாரம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. சரியா? அப்போ ஈவன் இப்போ அவங்க கோவப்பட்டாங்கன்னா கடைசியில் அவங்க வந்து எப்படினாலும் உங்கள் பேரண்ட்ஸியா. சரியா? உன்னை 17 வருஷமோ 18 வருஷமோ 19 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பார்த்துக்கிட்டது அவங்க தான். ஓகேவா? அப்போ உன்னை வெறுக்கிற மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னையும் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ அவங்க கோவப்பட்டாங்கன்னா அந்த கோவத்தில் நியாயம் இருக்குது. அவங்கள கோவப்பட விடு. சரியா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்கேங்கிறத பாரு. ரெண்டாவது, உனக்கு ஆல்ரெடி 1 வருஷம் ட்ராப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகெயின் எனக்கு எதுக்கு வேணும்? அகெயின் எதுக்கு எனக்கு ஒரு ட்ராப் வேணும்? ஆல்ரெடி உனக்கு கொடுத்தாங்க, நம்பி ட்ராப் கொடுத்தாங்க. சரியா? அப்போ அகெயின் எனக்கு ட்ராப் எதுக்காக வேணும்? இந்த கேள்விக்கான பதில் சொல்லு.
இந்த வருஷம் மட்டும் நான் அப்படி என்ன சேஞ்ச் பண்ணிடுவேன், என்ன சேஞ்ச் என் படிப்பில் கொண்டு வர போகிறேன் சார். லாஸ்ட் இயர் வந்து இந்த ரீசனுக்காக தான் சார் நான் படிக்கல, இந்த வருஷம் நான் கரெக்டாக இருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது ஜென்யூனான ரீசன் வந்துட்டு இருக்கா சார்? ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு சார், 10 மார்க்கு 15 மார்க்கில் போயிடுச்சு, ஓகேவா, 10 மார்க் 15, நீங்கள் தாராளமாக ட்ராப் எடுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை சார். நான் 4 வருஷம் படிச்சிருக்கேன், எனக்கு 250 மார்க் தான் வருது அப்படின்னா தயவு செய்து இன்னொரு ட்ராப் எடுக்கலாமா வேணாமுங்கிறதுக்கு முன்னாடி இத்தனை கேள்வி கேட்டுக்கோ சார். இப்போ தான் நான் 12th முடித்தேன், 12th முடிச்சு எனக்கு 250 மார்க் வருது, 200 மார்க் வருது, நீங்கள் தாராளமாக ஒரு ட்ராப் ட்ரை பண்ணலாம். 12th இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக ஒரு ட்ராப் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரியா? நான் வந்து என்ன சொல்லலாம், 2 வருஷம் முடிஞ்சு சார், 2 வருஷம் முடிஞ்சு நான் ஒரு 360 மார்க் வரேன், எனக்கு தேவை ஒரு 560 மார்க்கு, நான் ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா ஒரு தடவை இந்த கேள்வியெல்லாம் கேளு. ஏன்னா என்னதான் இப்போ பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்கனாலும் நீ எந்த விதமான சேஞ்ச் கொண்டு வரல, நான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணேனோ அதே தான் இந்த வருஷம் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராப் எடுக்க வேண்டாம், ரிசல்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இல்லை சார் நான் லாஸ்ட் இயர் இப்படி இருந்தேன், இந்த வருஷம் நான் இது எல்லாமே என்னோட இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன், நான் வந்து ப்ராப்பராக படிக்க போகிறேன், டைம் டேபிள் போட்டு படிக்க போகிறேன், ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணுவேன், டெஸ்ட்டு ப்ராப்பராக கொடுப்பேன், அனலைஸ் ப்ராப்பராக பண்ணுவேன், இம்ப்ரூவ் பண்ணுவேன், ரிப்பீட் பண்ணுவேன், இதே ப்ராசஸில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட கொடுக்கணும், சரியா? சரியா? ஈவன் இங்கே இப்போ சேட்டில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு, 2 times ட்ராப்டு 500 தான் வருது, வாட் டு டூ? இப்போ நல்லா பாருங்கள், 500 மார்க் வருது, இப்போ 2 times ட்ராப் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி 2 times நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக இல்லையா? நீங்கள் 500 மார்க் வந்திருக்கிறது ஓகே, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வேணும், நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க, சரியா? சப்போஸ் ஒரு சில பேரில் ஓசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் கட் ஆஃப் ஒரு 620 போகுது, அடுத்த வருஷம் கட் ஆஃப் மேபி 640 போகலாம். அப்போ 500 மார்க்கில் இருக்கிற நீங்கள் 640 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொத்தமாக விட வேண்டிய மார்க் எவ்வளோ இருக்கும்? 80 மார்க் விடணும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக பிசி கேட்டகிரி, சாரி சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிசி கேட்டகிரி நெக்ஸ்ட் இயர் நான் 600 மார்க் எடுத்தால் தான் எனக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ 600 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 500லேருந்து 600 100 மார்க் கூடணும். 100 மார்க் கூட்டுறது முடியுமா உன்னால்? 1 இயரில் 100 மார்க் கூட்ட முடியுமா? அப்படி என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்க? நான் லாஸ்ட் இயர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன் சார், அதே மாதிரி இந்த வருஷம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் சார். சேஞ்ச் ஏதாச்சும் கொண்டு வரணும், புரியுதா இல்லையா? லாஸ்ட் இயர் நீ என்ன மிஸ்டேக் பண்ணி அதே மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாத. அந்த இன்ஸ்டியூட்டில் உங்களை ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த இன்ஸ்டியூட் போகிறது வேஸ்ட்டு. டவுட் கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்களா, அங்கே டவுட் கிளியர் செஷன் இல்லை, அப்போனா அது வேஸ்ட்டு. ஏன்னா எக்ஸாம் எழுதுறீங்க, டவுட் வருது, டவுட் யாருமே கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அங்கே போகிறது வேஸ்ட்டு. இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா இல்லையா? சார் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் நல்ல கிளாஸஸ் வைக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் கிளாஸஸ் சும்மா ஏதோ தானோன்னு வைக்கிறாங்க. டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, டெஸ்ட்டு கூட சொல்யூஷன் கொடுக்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், சரியா? ரிசல்ட்டில் சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம ப்ராசஸில் சேஞ்ச் பண்ணணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? நீங்கள் இவ்வளோ நாள் லெட் மீ சே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா, நீங்கள் ஏதோ ஒரு கேசரி செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் 10 தடவை கேசரி செஞ்சு பார்த்துட்டீங்க. 10 தடவை கேசரி செஞ்சாலும் கேசரியில் டேஸ்ட்டே இல்லை. அப்போ நான் ரிசல்ட்டில் சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? என் ப்ரிப்ரேஷன், என் ப்ராசஸில் சேஞ்ச் வைக்கணும். நான் ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ராசஸில் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட்டில் சேஞ்ச் நடக்கும், சரியா? இந்த கேள்வி எல்லாத்துக்கு பதில் இருக்குது. எஸ், என்னால் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும், நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிவைஸ் பண்ணல, டெஸ்ட்டு கொடுக்கல. ரீசன் என்ன சொல்லுவீங்க? இன்ஸ்டியூட்டில் சிலபஸ் லேட்டாக முடித்தாங்க, இன்ஸ்டியூட்டில் ப்ராப்பராக நடத்தலை. அப்போ அந்த சேஞ்ச் நீங்கள் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். சொல்கிறது புரியுதா இல்லையா? சார் நான் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து படித்தேன், ஆன்லைன் கிளாஸில் எனக்கு அந்தளவுக்கு ஒழுங்காக நடத்தல, அப்போ ஆன்லைன் வேண்டாம். நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் டிசிப்ளின்டு நீங்கள் தான் இருக்கணும், சரியா? ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து படிக்கிறீங்கன்னா என்ன இருக்கணும்? டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்கணும். நான் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டு போயிட்ட, சீட்டு கிடைக்காது, சரியா? நான் இங்கே டெஸ்ட் வைக்கிறேன், நீ டெஸ்ட்டே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா சீட்டு கிடைக்காது. அப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கான்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி சுச்சுவேஷன் யோசி. பேரண்ட்ஸ் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியும்? ஏன்னா இப்போ யோசிச்சு பாரு, நீ வந்து எம்பிபிஎஸ் போகிறேன்னா இப்போலேருந்து படிச்சுட்டு 1 வருஷம், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் தான், இப்போ இந்த வருஷம் நீட் இல்லை, நெக்ஸ்ட் இயர் நீட் எழுத போகிறீங்க. அப்போ 1 இயர் ப்ரிப்ரேஷன் டைமு, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா 5 years ஆஃப்
எம்பிபிஎஸ் கோர்ஸு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் ஜாபு. எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 வருஷம் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? 7-8 வருஷம் பேரண்ட்ஸால் ஏர்ன் பண்ணி ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியுமா? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. ஓகேவா? புரியுதா? இந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ட்ராப் எடுங்க. இந்த விஷயத்தில் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் இப்படியே தான் இருக்க போகிறேன், லாஸ்ட் இயர் நான் என்ன தப்பு பண்ணேனோ அது எனக்கு தெரியும், ஆனால் அந்தளவுக்கு நான் எஃபர்ட் போட போகிறது இல்லை அப்படின்னா தயவுசெய்து உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ஏதோ ஒரு காலேஜுக்கு காலேஜில் போயிட்டு அந்த கோர்ஸ் படிக்கிறியா, அது இல்லாமல் நீ ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கோ. அந்த ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீலான்சராக போகலாம், டைப்பிங் போகலாம். சரியா? ஃபோட்டோஷாப் பண்ணலாம், வீடியோ எடிட் பண்ணலாம், யூடியூப்பில் வீடியோ எடுத்து கிளிப்ஸ் எடுத்து வந்து வீடியோவில் போடலாம். சரியா? அதுவே நார்த் இந்தியாவில் பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? கிளாஸோட கிளிப்ஸை ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து சார் வந்து ஏதாச்சும் பேசியிருக்காரு, காமெடி பேசியிருக்காரு, அதை வந்து எடுத்து போட்டுறது, சார் எமோஷன் ஆகிட்டாரை எடுத்து போடுறது, சார் கோவப்பட்டாரை எடுத்து போடுறது, இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்து போட்டு யூடியூப் சேனல் ஓட்டுறாங்க. அவங்களாம் நம்ப மாட்டேன், 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதை பார்க்குறதுக்காகவே. ஓகேவா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ட்ராப் எடுங்க. சும்மா ஏனோ தானோன்னு ட்ராப் எடுக்க வேணாம். ட்ராப் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின் இருக்குது நீ கேளு, நான் சொல்கிறேன். ஸோ அதான் 500 மார்க்குக்கு ட்ராப் எடுக்கலாமா? ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்னது, ஃபேமிலி சுச்சுவேஷன் பாருங்கள், ஃபேமிலியால் சப்போர்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? இன்ஸ்டியூட்லாம் ஃபீஸ் பே பண்ண முடியுமான்னு பாருங்கள். இன்ஸ்டியூட்டுக்கு பதிலாக உங்களால் ஆன்லைனில் பெஸ்ட் எஜுகேஷன் அஃபோர்ட் பண்ண முடியிறப்ப எதுக்காக இன்ஸ்டியூட் போய் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணணும்னு யோசிங்க. ஓகேவா? பிசி கேட்டகரி. ஓகே சார், உங்கள் கோர்ஸ் ஏற ஃபீஸ் எவ்வளோ? உங்கள் டீச்சிங் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ ஹோப். ஸோ நான் ஃபீஸ் பற்றி சொல்கிறேன். ஓகேவா? ஃபீஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் 400 மார்க் வருது, பார்ட் டைம் நிறையா கொடுக்கல, மார்க் டெஸ்ட் தான் நிறைய அட்டென்ட் பண்ணி, இப்போ பார்ட் டைம் நிறைய எழுதலாமா? சரி, அதுதான் நான் சொன்னேன், பார்ட் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து பார்ட் டெஸ்ட்டோட நம்பர் அனுப்பிக்கிட்டே தான் இருந்தேன் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக. இந்த பார்ட் டெஸ்ட்டாவது எழுதிட்டு போ, இந்த பார்ட் டெஸ்ட்டாவது எழுதிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐ எம் ஸ்கோரிங் 514 பிசி. கேன் ஐ கெட் குட் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்? செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கிடைக்கும், பட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கிராஷ் கோர்ஸில் போட்ட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியே எனக்கு 120 வருது. தேங்க்யூ மகாலட்சுமி. நீங்கள் இந்த ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? A2KPHY ஐடிக்கு இதே மெசேஜை அங்கே பண்ணுங்கள். ஆனால் நான் 12th 164 கட் ஆஃப் எடுத்தேன். என்னால் எந்த மாதிரி மெடிக்கல் கவர்மெண்ட்க்கு போக முடியும்? நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஓகேவா? எனக்கும் அந்தளவுக்கு மெடிக்கலாக தெரியாது, நானே வந்து அங்கங்கே பார்த்துட்டு உங்களுக்காக தேடி கொண்டு வந்தேன். ஓகேவா? அதில் நிறைய கோர்சஸ் இருந்துச்சு. இந்த எய்ம் டாக்டருக்கு இதே ஒரு வேலையாப்பா, எப்போ ஒரு மெசேஜ் பண்ணாலும் அதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க பாப்பா? நான் ஏதோ ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஓகேவா? நான் இன்னும் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் போக முடியும் அப்படின்ட்டு. ஆமாண்ணா, சரிண்ணே. ஒரு கிளியர் ஐடியா சொல்லுங்கள் சார் அபவுட் ட்ராப். இப்போ என்ன இவ்வளோ நேரம் என்னையா சொன்னீங்க? இந்த ஐடியா கிளியர் கட் இல்லையா உங்களுக்கு? இந்த ஐடியாவில் என்ன சந்தேகம் இருக்குது? செகண்ட் டைம் ட்ராப் 400 எடுக்கலாமா எஸ்சி கேட்டகிரி? சரி, நல்லா பாருங்கள். ட்ராப்பில் அதே இன்னொரு விஷயம் இருக்குது. சரியா? ட்ராப்பர்ஸை பொறுத்த வரையும் இப்போ நான் சொன்னது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. இத்தனாவது ட்ராப் எடுக்கலாம். சரியா? இத்தனை மார்க் வருது, ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா, இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. இது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலி நாங்கள் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன ஒரு விஷயம். அதாவது நீ ஆல்ரெடி 4 ட்ராப் எடுத்திருக்க, 250 மார்க்கு, அடுத்த வருஷம் நீ வந்து பண்ண முடியாது, அதனால் நீ ட்ராப் எடுக்காது. ஏன்னா 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படியே தான் இருப்பாங்க. 250 இருக்கா, நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 350 கிட்டே வருவாங்க. பட் நீங்கள் அந்த 95% இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூல் அப்ளை ஆகவே ஆகாது. ஒரு சில பேரில் 250 இருப்பான், அடுத்த வருஷம் 600 போவான். அப்போ நீ எந்த கேட்டகிரியில் இருக்க உனக்கு தெரியும். ஓகேவா? நீ முடிவு பண்ணிட்டேன்னா உன்னால் சாதிக்க முடியும். நீ ஆல்ரெடி 12th பண்ணியிருக்க, மேபி ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால இனிமேல் அந்த ஃப்ளோ உனக்கு வரல, மேபி ப்ராப்பர் உனக்கு கோச்சிங் இல்லாதனால கிடைக்கல. பட் உன்னால் என்ன பண்ண முடியுங்கிறது உனக்கு தெரியும். நான் இப்போ சொன்னது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. சரியா? இல்லை எனக்கு இந்த செட் ஆஃப் ரூல்ஸில் இது வராது, நான் வந்து செஞ்சு காட்டுவேன், நான் படித்து காட்டுவேன் அப்படின்ட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 5%ல் வருவாங்க. இந்த 5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன கிடையாது, இந்த ரூல்ஸ்லாம் ஒபே ஆகாது. அப்போ நீ எஸ் நான் டிட்டர்மைண்டாக இருக்கேன், என்னால் பண்ண முடியும் அப்படி இருந்தேன்னா நீ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ நீ எப்படி இருக்குங்கிறத நீ பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ ஈவன் 400 ட்ராப் எடுக்கலாமா எஸ்சி கேட்டகிரியில் 2 டைம் ஆல்ரெடி ட்ராப் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? சார் ட்ராப் எடுத்தால் ஹவு டு ப்ரிப்பேர், லாஸ்ட் இயர் 12th எதுவுமே ப்ரிப்பேர் ஆகலை, நோ ப்ராப்ளம். இனிமேல் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்கள் டீச்சிங் பார்த்து 80+ எடுத்தேன் ஃபிசிக்ஸில், இந்த டைம் 180 மாற்ற ட்ரை பண்ணுறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ணா. தேங்க்யூ ப்ரோ.